guys, organizing modes on. இப்போது நிறைய திங்ஸ் இருக்குது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. என்னென்ன இருக்குது இந்த பேக்லாம் எனக்கு தெரியல. இப்போ டைம் வந்து 10 ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம இவ்வளோ பேக்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஆக்சரிஸ் இருந்துச்சுன்னா எடுத்து அந்த கபர்ட்லலாம் அடுக்கணும். அண்ட் இது ட்ரெஸ்ஸஸ் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இதை தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்கனைசிங் டிப்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஆர்கனைசிங் பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி ஐ டோன்ட் லைக் தீஸ் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங். பட் இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, எல்லாமே இப்படி கிடக்குதே கேவாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டிப்ஸ் ப்ளீஸ் ஃப்ரீ ஃபீல்ஸ் கமெண்ட் அண்ட் எனக்கு நான் உங்களுக்கு கற்றுக்கிறேன். ஓகே கம் லெட்ஸ் கோ. ஸோ பேசிக்லி இதெல்லாம் ரொம்ப வருஷம் இல்லை மாதமாக ஒரு வருஷம் கூட சொல்லலாம் அப்படியே இருந்தது. ஸோ அதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம செக்ரிகேட் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் லக்ஷ்மி வந்துட்டா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் கிரேவியெல்லாம் எடுத்து என்னோடய ஜுவல் பாக்ஸ்லேயே எடுத்து போட்டேன். அண்ட் அதை சாப்பிட்ருக்கா. அண்ட் உங்கள் எத்தனை பேருக்கு ஆர்கனைசிங் ஒர்க்ஸ் எல்லாம் பிடிக்கும் அண்ட் எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். பாருங்கள், அந்த கவரை கூட விட்டு வைக்க மாட்டா. கரெக்டாக கையில் பிடிச்சிக்கிட்டு மனுஷன் மாதிரியே அப்படியே உள்ளே ஃபுல்லாக லிக் பண்ணி எடுத்துருவான். செம்ம அறிவான டாகி லக்ஷ்மி. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் அது இதுன்னு நிறையா நியூ ஐட்டம்ஸ் அப்படியே யூஸ் பண்ணாதது, பிராண்ட் நியூவாக இருந்தது. நிறைய சன்ஸ்க்ரீனே இல்லை. சன்ஸ்க்ரீன் நிறைய வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, இதில் கொஞ்சம் கிடச்சிது எனக்கு புதையல் மாதிரி. நம்மளோட விஷயங்களே நம்மளுக்கு அப்பப்போ புதையல் மாதிரி கிடைக்கும். அதுதான் அது தருணம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு இருந்தேன். அண்ட் லக்ஷ்மியும் உட்காந்துட்டு எனக்கு கம்பெனி கொடுத்துட்ருந்தா. நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னே மறந்துட்டேன். ஸோ அப்புறம் எடுத்து எனக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸு ஸ்டோரேஜ் கபர்ட்னு ஒன்று தனியாக வச்சுருப்பேன். ஸோ அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி ஒரு பேக்காக எடுத்து அதுலேருந்து திங்ஸை போய் அடுக்கிட்டு வந்துட்டேன். அண்ட் நிறைய ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்துச்சு. ஸோ நிறையா ட்ரெஸ்ஸஸ் சொல்லவே முடியாது. இது பேக் ஃபுல்லாகவே என்னோடய ஹேர் ஆக்சசரிஸ். என்னமோ 17 அடி கூந்தல் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஹேர் ஆக்சசரிஸ் நான் வாங்கி வச்சுருப்பேன். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிளிப்ஸ், கிளச்சர்ஸ், அது இதுன்னு ரப்பர் பேண்ட்ஸ்லேயே அவ்வளோ வகைகள். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து என்னோடய ஆக்சசரிஸ் கபர்டில் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு ரஃப்பாக தான் அடுக்கி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்து தனித்தனியாக பாக்ஸஸ்லாம் எடுத்து செக்ரிகேட் பண்ணணும். பட் இப்போதைக்கு ஓரளவுக்கு செக்ரிகேட்டாக தான் இருக்குது. பட் எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனால் நல்லா செக்ரிகேட் பண்ண மாதிரி. ஸோ தட்ஸ் அபவுட் இட். இதுதான் ஆர்கனைசிங் வீடியோ. தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். கதம் இது ஆரம்பம். பை.